வணக்கம். இன்னைக்கு 10th புக்கில் இருந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுவர்க்கத்தை உருவாக்கியது. இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்கு உள்ளானது. கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க தொடங்கியது. என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியர்களில் அந்தணர்கள், அதாவது பிராமணர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, படிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜாதிக்காரங்க ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் கூட அவங்களால கல்வியை பெற முடியல. அது ரொம்பவே சவாலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு பெரிய நாட்டாமையாக இருந்தாலும் அவருக்கு கீழே ஒரு கணக்கராக அந்தனர் தான் வேலை செஞ்சாரே வழி இவங்களுக்கு கல்வியானது எல்லா சமூகங்களுக்குமே மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட நடவடிக்கைகளை இந்தியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கூல்ஸ்லாம் திறந்தாங்க. அப்படி திறக்கும் பொழுது இந்தியர்களில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே போய் படித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்பர்ஸில் கம்மியாக இருந்தாலுமே நம்மளோட சமூக சீர்திருத்த இயக்கங்களில் அவங்க நிறையா பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர். இருந்தபோதிலும் அவர்கள் கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டையேறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. அதாவது மேலை நாட்டோட கல்வியை படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மேற்கத்திய பண்பாடு தான் என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஒரு சமயத்தில் சீர்திருத்தங்களை பண்ணணும், இந்து சமயத்தில் இருக்க கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை நம்ம களையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களால போல்டாக அதை வெளியில் சொல்ல முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளையும் மேற்கத்திய நாடுகளையும் மோராரில் சேமாக மாற்றியாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், சதி அப்படின்ற விஷயங்களெல்லாம் போக்குறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க முயற்சி பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். 19ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணாங்க, சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் நிறையா வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று புத்தெழுச்சி, சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்றவை சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள். அதே ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் அதெல்லாம் அவங்களோட சமயத்தில் இருக்க கெட்ட விஷயங்களை நீக்கி அவங்களோட சமயத்தை ஒரு புத்தெழுச்சி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பு எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது ஆதிதிராவிடர்கள், அதுக்கப்புறம் பழங்குடியினர் அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் ரொம்பவே ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பூனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் இவங்க எல்லாருமே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அதுக்கப்புறம் சமூகத்தில் கீழ்நிலைமையில் இருக்க மக்களுக்காகவும் ரொம்பவே போராடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் அப்படின்ற இயக்கத்தை உருவாக்குனார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1772 1833 வரை வாழ்ந்தாங்க. மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதி அப்படின்னா இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான அறிஞர். அது மட்டும் இல்லாமல் தனது தாய்மொழியான வங்காளத்தில் ரொம்பவே புலமை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் ரொம்பவே எதிர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சார். தன்னோட சமயத்திலையும் தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கருவை
ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். இதிலெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறுகின்றார். அதாவது வேதங்கள்லையும் உபநிடதங்கள்லையும் என்ன சொல்கிறாங்களாம், ஒரு கடவுள் அப்படின்ற கோட்பாடு தான் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கடவுளை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சமூகத்தில் நிலவி இருக்கிற உடன்கட்டை ஏறுதல், அதுக்கப்புறம் குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை பற்றி பெரிதும் கவலை கொண்டார். அதுக்கு எதிராக சட்டங்களை ஏற்றும்படி ஆங்கில அரசுக்கு நிறைய வாட்டி விண்ணப்பங்களை அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படின்றத கருத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களை பழமைவாத இந்துக்கள் ரொம்பவே எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கைகள்லாம் வந்து இது ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப எதிர்த்தாங்க. மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கத்தாவில் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளோட உறவினர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணார் அப்படின்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாரு. அதன் காரணமாக 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணார், சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். இதில் முக்கிய பங்கு யாருது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை ரொம்பவே கண்டனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை ரொம்பவே எதிர்த்தார். ஆண்கள் வந்து அந்த காலத்தில் பெண்களை அடிமை மாதிரி நடத்தினாங்க. அவங்களோட நடவடிக்கையை ரொம்பவே எதிர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்ற கருத்தை வலுவாக முன் வச்சார். பள்ளியிலையும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை இவர் முழுமையாக ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு நடைமுறையும் தான் வந்து இந்தியாவில் இருக்க மூட வழக்கங்கள்லாம் என்ன பண்ணும், ஒழியறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் ரொம்பவே நம்பினார். அடுத்து உபநிடதங்கள் எல்லையற்ற ஆதி அந்தமில்லாத தெய்வீக பிரம்மம் குறித்த செய்திகளை பேசுகையில் தனது அன்றாட வாழ்வில் தம்மை சுற்றி தான் பார்க்கும் இந்து மதம் உபநிடதங்களின் போதனைகளில் இருந்து முரண்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். உபநிடதங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் ஒரே ஒருவர், அவர் வந்து ஒரு பிரம்மம், அவருக்கு வந்து ஒரே ஒரு சக்தி தான் நம்ம இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபநிடதங்களில் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடா வெட்டுறது, அதுக்கப்புறம் உருவ வழிபாடு எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். எப்போனா 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலையும் கட்டினார். ஓகேவா, அந்த கோயிலில் திருவுருவ சிலைகள் எதுவும் இல்லை, அங்கே உருவ வழிபாடு கிடையாது. அப்புறம் இங்கே எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அல்லது மறைமுகமாக எந்த ஒரு மதத்தையும் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காள மக்கள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் அந்த சமாஜம் தோல்வி அடைஞ்சாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மோட்டிவ் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளத்தில் இருக்க சில பணக்காரங்களுக்கும் கல்வியறிவு பெற்றவங்களும் பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1831 இறந்துட்ட பிறகு அவரோட பணிகளை வந்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா வந்து யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் அவங்க தான் வந்து செஞ்சாங்க. 1817 1905 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவரோட கொள்கைகளை சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தினை படைத்தார். இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருந்தார், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறையிலும் அவரை நம்புவரையும்
அவரை வணங்குவதையும் சார்ந்தே உள்ளது. நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆத்மாவை வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வீடு பேர் இருக்குது, இல்லைன்னா அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. அவரை நம்புறது அப்படின்னா என்னென்னா அவரோட நேசிப்பதும் அவருக்கு தேவையான செயல்களை செய்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து கேசவ சந்திர சென்னும் இந்தியாவில் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவேந்திரநாத் மிதவாத தலைவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களை விரும்பினார்கள். அவங்கள முக்கியமானவர் கேசவ சந்திர சென். 1838 84 வரைக்கும் வாழ்ந்தாங்க. இவங்க பிரம்ம சமாஜத்தில் 1857 இணைஞ்சாங்க. கிறிஸ்துவ மதத்தால் பெருமளவு கவரப்பட்ட அவர் கிறிஸ்துவ மதத்தின் சாரத்தை நம்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1886 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளவுனால கேசவ் சந்திர சென் என்ன பண்ணார், பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி புதிய ஒரு அமைப்பை உருவாக்குனார். இதன் பின்னாடி தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாறிடுச்சு. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போலும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் என்ன பண்ணார், தன்னோட 14 வயசு பொண்ணுக்கு ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க பிரம்ம சமாஜத்தை விட்டு விலகி சாதாரண சமாஜம் அப்படின்ற அமைப்புக்கு போயிட்டாங்க. அமைப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கேசவ் சந்திர சென் ஒரு கிறிஸ்டின் இல்லையா, அவர் இந்த மாதிரி பிரம்ம சமாஜத்துக்கு ஆப்போசிட்டாக அவரோட குழந்தைக்கு திருமணம் பண்ணும்பொழுது அவர் மேலே இருக்க கோபம் கிறிஸ்துவ சமயத்தையே எதிர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட எதிர்ப்பு வளர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம் 1820 1891 வரைக்கும். இவர் ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்து மறைநூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்கிறார். ஏன் நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போகிறீங்க, நம்மளோட நாட்டில் இருக்க வேதங்களே ரொம்பவே முக்கியமானது, அதோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே முற்போக்கமானது அப்படின்னு சொல்கிறாங்க. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளவிடை என்பதற்கு மறைநூலிலிருந்தே சான்று இருக்கு. நம்மளோட வேத காலத்தில் பெண்களை எரிக்கவில்லை, விதவைகளை என்ன பண்ணாங்க, அவங்க உடன்கட்டை ஏற வைக்கல அப்படின்னு நம்மளோட மறைநூல்கள்லேயே சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தனது கருத்துக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாரு, அவர் சிறு நூல்களையும் வெளிவிட்டார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவறதுக்கு ரொம்பவே உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856 இந்து மறுமண சட்டம், அதாவது விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்கும் நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1860 முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அந்த பெருமை முக்கியமாக யாரை சேரும் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சேரும். திருமணத்திற்கான வயது 10 அப்படின்னு நிர்ணயம் செஞ்சார். அதுக்கு முன்னாடிலாம் 5 வயசு 4 வயசில் கூட குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இவரோட முயற்சியின் மூலமாக 10 வயசு தான் நிர்ணயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1891 12 மாற்றினாங்க. 1925 13 உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதன் பற்றிய அறிவை பெற்றிருந்தார்கள், மற்றவங்க யாருக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரார்த்தனை சமாஜம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.